புதன்கிழமை இரவு நைட்டு டின்னருக்கு என்னோட ஃபேவரட் சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சட்னி பண்ணி, அதனால் இன்றைக்கி பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சட்னி வைக்கும் போது நானும் என் தம்பி வந்து 10 தோசை வரைக்கும் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பிரியா வந்ததுக்கப்புறம் அம்மா இந்த சட்னியை வந்து வேறு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியா வரதுக்கு முன்னாடி வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து பிரியா பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதே மாதிரியே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூட வந்து வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே வந்து வெறும் மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன், வரமிளகா வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் அதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். பட் பிரியா பண்ணுற மெத்தடில் வந்து தேங்காய் வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க, அதனால தேங்காய் போடலை. அதுக்கு பதிலாக கொத்தமல்லியும் புதினாவையும் வதக்கி நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். கலருமே வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து இருக்கும். அம்மா கல்யாணம் மாதிரி பண்ணும்போது தேங்காய்லாம் வந்து ஆட் பண்ணி வந்து அரைப்பாங்க, ஆனால் புதினா கொத்தமல்லிலாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. பட் பிரியா வந்ததுக்கு அப்புறம் தான் புதினா கொத்தமல்லிலாம் போட்டு சட்னி வந்து அரைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் தான் சட்னி அரைப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.